ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்திஸ் நெஸ்ட் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லச்சா பராத்தா மேக்கிங் ப்ராசஸ் தான். ரொம்ப சுலபமாக மைதா மாவை வச்சு சூப்பராக பண்ணிடலாங்க. ஒன்று சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் சாஃப்ட் லேயராக ப்ரிப்பேர் பண்ணி அதில் மிளகு கொத்தமல்லி தூவுனீங்கன்னா ஒரு கொஞ்சம் அந்த ஃப்ளவர் ஷேப்பில் கொண்டு வந்து மேலாப்பில் வந்து நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா சூப்பரான லச்சா பராத்தா நல்லா ரெடி ஆகிடுங்க. வாங்க எப்படின்னு நம்ம பார்க்கலாம். மைதா மாவு ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீட்டில் வந்து ஒரு 6 பேர் இல்லை 5 பேர் இருந்தீங்கன்னா ஒரு 2 கப் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா தைச்சிங்கன்னா கூட ஏதாவது போட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி பூரியோ இதே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு 2 ஸ்பூன் டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் உள்ளதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி முன்னாலும் நல்லா பரட்டி சப்பாத்தியும் நல்லா உருட்டி பரட்டி நல்லா மூடி வச்சிருங்க. அதை ப்ரிப்பேர் பண்ண முன்னாடி கொத்தமல்லி ஒரு 2 தழைகள் நல்லா பொடிசா நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம மாம்பழா வந்து தேய்ப்போங்கள, அது மாதிரி நல்லா மாவு பரட்டி தேய்ச்சிட்டு மேலாக்கா வந்து நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கொத்தமல்லியை நல்லா தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு சீரகம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா அழகா வந்து ஸ்ப்ரெட் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தேய்க்கும் போது நல்லா விரித்து தேய்க்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப தின்னாக வேண்டாம், கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து 2-3 முறை தேய்க்க நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தூவுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் நல்லா கம் மாதிரி ஒட்டிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வந்து கீழே அப்படியே லைட்டாக உதிரும். நம்ம தேய்க்கும் போது நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உங்களுக்கு பட்டர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து எண்ணெய் தான் இருந்தது, ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா 1 ஸ்பூன் சீரகம் நல்லா தூவி விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்க கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுக்கோங்க. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சமாக வந்து நீங்கள் எப்படி வந்து அதை ஃபோல்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதிரி கர்ச்சீஃப் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நல்லா விட்டிங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்கும். அதை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரிங் மாதிரி நல்லா கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விடும் போது ஒரு லைட்டாக ஒரு ஷேப் கிடைக்கும். அதை வந்து ரொம்ப பிணையாமல் அப்படியே அழகா வந்து அப்படியே மடிச்சிட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் சமோசா ஷேப் கிடைக்கும். அதை வந்து திருப்பியும் கொஞ்சம் மேலாக்கா வந்து பவுடர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மைதா மாவு பவுடரை அப்ளை பண்ணிட்டு திருப்பி ஒரு ஷேப் கிடைக்கும். கொஞ்சமாக விரிச்சு விடுங்க. அப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரில்லிங் கிடைக்கும். ரவுண்ட் ஷேப் வரும். அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்க அழகாகவும் இருக்கும். சுடும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷேப் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் எட்ஜில் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் அதை தூவி விட்டுக்கோங்க. பவுடர் தூவி விட்டுக்கோங்க, மைதா மாவு பவுடரை. அப்போ வந்து நல்லாவே வந்து ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அங்கேயும் இங்கேயும் வந்து ஷேப் வந்து ஒட்டாமல் அப்படியே பசராமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரே ஒரு கத்தி எடுத்து நல்லா வந்து கோடு போட்டுக்கோங்க. ரஃப்பாக அப்படியே கோடு போடுங்க. ரஃபா கோடு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து மடிக்கும் போது கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகும். அதாவது கொஞ்சம் ஒட்டாமல் அப்படியே உதிராமல் வரும். அது நீங்கள் எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாக ஃபோல்ட் பண்ணி கடைசியாக வந்து நீத்து வரும்போது ஃபுல்லாக அப்படியே ஃபோல்ட் ஆகும். ஆனால் இப்போ வந்து அந்த கார்னரில் வந்து ஃபோல்ட் ஆகும்போது கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு உதிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மைதா மாவு வந்து அப்படியே கம்மன் நல்லா அங்கங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அதை ஃபோல்ட் பண்ணும்போது அந்த கொத்தமல்லி வந்து விழாத மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய லச்சா பரத்தி ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவான கமெண்ட் அண்ட் லைக் ரொம்பவே ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஒரு புதிய ஒரு மோட்டிவேஷனும் எனக்கு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு தேவையான ரெசிபி எல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரெசிபியை வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் ரொம்ப பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி குக் பண்ணுற ஃபுட்டாக தான் இருக்கும். ஸ்பெஷலாக நான் எதுவும் ரொம்ப பண்ணவே மாட்டேன். நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக நான் வந்து ஸ்பெஷலாக நான் போஸ்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. Woke up late, missed the morning glaze, but the sunlight hits in so many ways.